வணக்கம். சனிக்கிழமை, பராபவ வருஷம், வைகாசி மாதம். இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை. இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முத்துப்பேட்டை ஒருவரது ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி 9இல் ஆட்சி பெறுவது நல்லதா? நல்லதுதான். பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக உள்ளது என நாம் எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமா 5ஆம் இடம் வலுவா இருந்தால் தான் 9ஆம் இடம் வலுவாகும். 5க்கும் 9க்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதனால 9இல் 9 கூடையவன் ஆட்சியாக இருந்தால் அவருக்கு நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானம் உள்ளது. பூர்வ புண்ணியமும் வலுப்பெற்று இருந்தால்தான் பாக்யஸ்தானம் வலுப்பெறும். சரியான பதிலை தரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்களின் RS ஜெயக்குமார். ஏன் சார், நான் எல்லாமே சரியான பதில் தானே சார் கொடுக்குறேன். அது என்ன தனியாக ஒரு கூன்னு போட்டு சரியான பதிலை தரவும்னு போடுறீங்க? RS ஜெயக்குமார், நீங்களாம் ரொம்ப நாளாக கேள்வி கேட்டுட்டு இருக்கிற ரெகுலர் வியூவர்ஸு, நீங்கள் என்ன அந்த மாதிரி சொல்லலாமா? எனக்கு அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரியான பதிலை தருவோம் அப்படின்னா அப்போ இத்தனை நாள் நான் சரியான பதில் கொடுக்கலையா? வீட்டில் சுவாமிக்கு உலர் திராட்சை வைத்து தினசரி பூஜை செய்கிறோம். செய்யலாமே. உலர் திராட்சை, ட்ரை கிரேப்ஸ், அது நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சில பேர் டப்பாவில் வாங்கி வச்சுக்குவாங்க. பூஜை முடிஞ்ச உடனே ஏதாவது நைவேத்தியம் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறது, சுத்தமாக இருக்கணும் அது. அதனால் என்ன பண்ணுவாங்க, 2 திராட்சை பழம், 1 ஸ்பூன் திராட்சை பழம் போடுவாங்க. 2 முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் எடுத்து வைப்பாங்க. முந்திரி பருப்பு, திராட்சை, கல்கண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில். அது ஒரு சின்ன அளவு ஒரு குப்பியில் எடுத்து அதை ஒரு தட்டில் வச்சுட்டு சாமிக்கு அதையே நைவேத்தியம் பண்ணி பூஜையை முடிப்பாங்க. பண்ணலாம். உலர் திராட்சை செய்யலாம். அதை நைவேத்தியம் செய்த பிறகு நாங்களே சாப்பிடலாமா அல்லது பிறருக்கு கொடுக்கலாமா? ரெண்டும் பண்ணலாம். எப்பவுமே நைவேத்தியம் பண்ணால் நம்மளும் சாப்பிடணும். நைவேத்தியங்கிறது ஒரு பிரசாதம். அதை எடுத்து பயபக்தியோட கண்ணில் ஊற்றிக்கிட்டு நம்ம சாப்பிடணும். மற்றவங்களுக்கும் அதை கொடுத்து சாப்பிடுங்க. எல்லாருக்கும் இறை அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எப்பவுமே பிரசாதத்தை விநியோகம் பண்ற சொல்லுவாங்க. பெரியவங்கெல்லாம் பிரசாதத்தை வாங்கி அப்படியே நீயே டப்பாவில் போட்டு எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. விநியோகம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். கோவிலில் நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம், சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ண சொல்லி மடப்பள்ளியில் சொல்லி பண்ணியிருக்கோம். ஒரு 2 கொண்டு சக்கரை பொங்கலை வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்து வராங்கன்னா அது எல்லாருக்கும் ஒரு தொன்னையில் போட்டு கொடுங்க. எனக்கும் ஏதோ ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து கொடுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்படியே நம்மளும் கொஞ்சம் வாங்கிட்டு அதோடைய பெரும்பகுதி பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். அதுதான் முறை. அதே மாதிரி தான் வீட்டில் பூஜை பண்ணாலும் நம்ம சாப்பிட்றது நம்ம சாதமே சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். டெய்லி சாதமே சாமிக்கு முன்னால் வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும். வெறும் சாதம், வெள்ளை சாதம், சாதத்தை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதில் சொட்டு நெய் விட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணணும். டி ராஜ்குமார், நெகமம், பொள்ளாச்சி. மேஷ லக்னத்திற்கும் கடக ராசிக்கும், மேஷ லக்னம் கடக ராசி. சரி. ரிஷபத்தில் சனி, மிதுனத்தில் கேது, தனுசுவில் ராகு, மகரத்தில் செவ்வாய் குரு. தேங்கப்பா, உச்ச செவ்வாய். மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். பங்குனி மாதம். மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். இது என்ன கேட்குறீங்க? கேள்வி என்ன சொல்லுங்க. என் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ என்ன தசை நடக்குது? உங்கள் வயசு என்ன? இன்கம்ப்ளீட்டாக இருக்க. ரிஷபத்தில் சனி, மகரத்தில் செவ்வாய் குரு. டேட் ஆஃப் பர்த் கொடுக்க. இப்போ என்ன தசை நடக்குது? இருப்பு தசை எவ்வளோ? ஜனனகால தசை இருப்பு. அது தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். கூபஸ்ராத்தம் என்றால் என்ன? கூபஸ்ராத்தம் என்றால் என்ன? அதை எப்படி செய்வது? கயாவில் தான் அதை செய்ய வேண்டுமா? கோவில் நிறைந்த நமது மாநிலத்தில் அதற்கென ஒரு கோவில் பரிகாரம் உண்டா? இல்லைங்க, அது கயாவில் தான் இருக்குது. கூப்பஸ்ராத்தம்ன்றது அங்கே தான் பண்ணுவாங்க. கயாஸ்ராத்தம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அங்கே ஒரு இடத்துல ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கும். பாழுங்கிணறு அது. அங்கே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வெளியில் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வெள்ளை கலர் துணி, இந்த காடா துணி போட்டு அதில் ஒரு பெரிய உருண்டையை பிடிச்சி வச்சு 12ஆம் நாள் பண்ணுற சபுண்டீகரணம் மாதிரி அந்த பிரேதத்தை அதில் ஆவாகனம் பண்ணுவாங்க. பிரேத ரூபமாகவே. இறந்தவர் எத்தனையோ வருடத்துக்கு முன்னால் இறந்துருக்கலாம். செத்து போய் 40 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. பிரேத ரூபமாக அதை ஆவாகனம் பண்ணி அதை விசர்ஜனம் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்தால், அது துர்மரணம் அடைந்திருந்தால், அதற்கான தோஷத்தை நிவர்த்தி செய்ய ஒரு சிறப்பு மந்திரத்தை சொல்லி அதை அதோடு அப்படியே தூக்கி போட்டு குளிச்சுட்டு தான் வரணும். உள்ள குளிக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்கும். அங்கே போய் குளிச்சுட்டு சொட்ட ஈரத்தோடு வர சொல்லுவாங்க. அதுதான் கூபஸ்ராத்தம்ன்றது. அது கயாவில் இருக்குது. அது கயாவில் வழக்கமாக பண்ணுற கயா சிராத்தம் பண்ணி முடித்த பிறகு
யாராவது துர்மரணமாயிருந்தால் மட்டும் அதை பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா அது கிடையாது. எல்லாரெல்லாம் போய் பண்ணக்கூடாது. ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆர் மர்டர் ஆர் சூசைட் இன் த ஃபேமிலி, அப்படி யாராவது இறந்திருந்தால், துர்மரணம் அடைந்திருந்தால், அந்த குறிப்பிட்ட ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக அது ஒரு தனியாக ஒரு சடங்கு, அதுக்கு பேர் கூப சிராத்தம்னு பேர். தட் இஸ் பீயிங் டன் ஒன்லி இன் கயா. அதுவும் எப்போ கயா சிராத்தம்லாம் பண்ணி முடித்த பிறகு அது தனியாக பண்ணணும். கர்த்தாட்ட கேட்பாங்க, அப்படி ஏதாவது உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்பாங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரி ஒரு துர்மரணம் அடைந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்கள வச்சு பண்ணணும்னு சொல்லி அந்த ஆத்மாவை கூப்பிடுவாங்க. அது மற்ற இடங்கள்லையோ மற்ற நாட்கள்லையோ மற்றவர்களோ செய்யக்கூடாது. உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் வயசாகி போயிருக்காங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லை, கூப்பஸ்ராத்தெல்லாம் தேவையில்லை. அது அங்கே மட்டும்தான் பண்ணலாம், கயாவில் மட்டும்தான் பண்ணலாம். நார்மல் டெத்தில் போனவங்களுக்கெல்லாம் அது கிடையாது. ஆன்மீக சுற்றுலா சென்று பல்வேறு இறை வழிபாடுகளை செய்வது முழுமையான பலனை தருமா? பழனியாப்பிள்ளை, கீழவீதி, ராதாபுரம், திருநெல்வேலி. ஜி பழனியாப்பிள்ளை. ஆமாம் சார், ஆன்மீக சுற்றுலா போனால் பல இடங்களை பார்த்து பல கோயில்களை தரிசனம் செய்து 54 சக்தி பீடங்கள், 12 ஜோதிர்லிங்கங்கள், 276 பாடல் பெற்ற திருமுறை தலங்கள், 106 வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் 106, சிவன் கோவிலில் பாடல் பெற்ற தலங்கள் 276. பழைய புக்கிலெல்லாம் 274ன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டிலே சேர்க்கப்பட்டவை சேர்த்தா 276 திருமுறை தலங்கள். அது நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆத்தர்ஸ். திருமுறை தலங்களுடைய வரலாறு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு ஆத்தருடைய புக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை பல முறை திரும்ப படிச்சிருக்கேன். யார் அந்த ஆத்தர் யாருன்னா பூமா ஜெய செந்தில்நாதன் பேர். தமிழறிஞர் பூமா ஜெய செந்தில்நாதன் அப்படின்ற ஒரு ஆத்தர் திருமுறை தலங்கள் அப்படின்ற தலைப்பிலேயே அந்த 276ஐயும் பற்றி எழுதியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்கும், ஆத்தென்டிக்காக இருக்கும், கிறிஸ்பாவும் இருக்கும். வளன்னு தேவையில்லாத கதையெல்லாம் கொண்டு வர மாட்டார். அதனால் 276 பாடல் பெற்ற தலங்கள், 106 திவ்ய தேசங்கள், வைஷ்ணவ கோவில்கள் 108ல் 2 மேலே இருக்கு. 106 நம்ம அங்கே தரிசனம் பண்ணோம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய தலங்கள் 202, ஜோதிர்லிங்கங்கள் 12, சக்தி பீடங்கள் 51. இவ்வளவும் தரிசனம் பண்ணோம் ஒரு வாழ்நாளில். அதுக்கே லைஃப் டைம் சரியா போயிடும். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. மாலை 4 மணி சுமாருக்கு சந்திரன் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு நகர்கிறது. அதன் பிறகும் மேஷத்திற்கு நன்மை செய்யும். 9இல் இருக்கும் பொழுதும் நன்மை செய்யும், 10ஆம் இடத்திற்கு மாறிய பிறகும் நன்மை செய்யும். ஆனால் 9இல் இருக்கும் பொழுது குரு பார்வை கிடைக்கிறது, 10ற்கு வந்த பிறகு அது இல்லை. எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மேஷ ராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள், விறுவிறுப்பாக தங்களது பணிகளை செய்து முடிப்பார்கள். தொய்வு இருக்காது, சோம்பேறித்தனம் இருக்காது, நோய் நொடி எதுவும் இருக்காது. மனோபலம் சிறப்பாக இருக்கும். மனோபலம் தேகபலம் ஆகிய இரண்டும் சிறப்பாக இருப்பதால் எல்லா செயல்களையும் செய்து முடித்து விடுவீர்கள். ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் விரட்டுறதுக்குன்னு தனியாலாம் எங்கேயும் போவேணாம். வெறும் சிவபெருமானின் ஒரு அம்சமான கால பைரவரை வழிபட்டாலே போரும். சிவபெருமானுக்கு 64 திருவுருவங்கள், அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் என்று சொல்லப்படுகிறது. அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் 8 24 அந்த 64 திருவுருவங்களிலே அவர் நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அவற்றுள் ஒன்றுதான் கால பைரவ். கால் பைரவ் அப்படிமா வடக்க கால பைரவர். கால பைரவரை பற்றி திருவாவடுதுறை ஆதீனத்திலே ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறார்கள். அருமையான நூல் அது. ஆதீனத்தில் இப்ப அந்த புத்தகம் கிடைக்குதான்னு பாருங்க, கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க. இவ்வளவு தடி இருக்கும். அந்த மாதிரி எல்லா முக்கியமான தெய்வங்களுக்கும் துர்க்கை மீது ஒரு நூல் இருக்கிறது, அர்த்தநாரீஸ்வரர் மீது ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறார்கள், தட்சிணாமூர்த்தி மீது ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த தெய்வம் தொடர்பான அனைத்து தகவல்களும் அதில் இருக்கும். அந்த வழிபாட்டு முறைகள், மந்திரங்கள், ஸ்லோகங்கள், அதை பற்றி புராணங்களிலே எந்தெந்த இடத்திலே என்னென்ன குறிப்பு காணப்படுகிறது என்பதையெல்லாம் தொகுத்து பெரிய ஆராய்ச்சியாளர்கள், சைவத்திலே மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்த தமிழ் அறிஞர்களை கொண்டு எழுதப்பட்ட சிறப்பான நூல். ஆதீனம் பல அருமையான ஆன்மீக சைவ தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறது.
குறிப்பாக தமிழுக்கு ஆதீனம் செய்கின்ற தொண்டு மகத்தானது. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, அது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் காலத்திலிருந்தே இந்த ஆதீனங்கள் நமக்கு நிறைய தொண்டு செய்து கொண்டிருக்கின்றன. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அதன் பிறகு தமிழ் தாத்தா ஊவேசா என அனைவரும் அந்த ஆதீனத்துடன் தொடர்புடன் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது இது போன்ற நூல்களை எல்லாம் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதை வாங்கி படியுங்கள். படித்தால் காலபைரவர் என்றால் யார் என்பதை பற்றி இன்னும் அழகாக தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசிக்கு வெகு சிறப்பான நிலையிலே பிற கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், வருமானம், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 4 மணிக்கு பிறகு மிதுன ராசிக்கு இன்று பிற்பகல் 3:58 சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. ரிஷபத்துக்கு முடியுது, மிதுனத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது 3:58. தட் மீன்ஸ் 4 o'clock வச்சுங்க. சற்றேற குறைய 4 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது மிதுன ராசிக்கு. எனவே அதற்கு முன்னதாகவே முக்கியமான பேச்சுவார்த்தைகள், வேலைகள், பணம் எடுப்பது, கொடுப்பது, பண பரிவர்த்தனைகள் செய்வது, வியாபார சம்பந்தமான ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவது, காசோலைகளிலே கையொப்பமிடுவது போன்ற வேலைகளை எல்லாம் 4 மணிக்கு முன்னதாக முடித்து விடலாம். 4 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் மிதுனத்துக்கு. மற்றபடி கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்து சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று வலுவாக காணப்படுகிறது. திருமண வயதில் உள்ள மிதுன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையில் இருப்பதால் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். கடகராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு தொழில் வளர்ச்சியை உறுதி செய்து கொண்டிருக்கிறது. தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அது எப்பேற்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரம், உத்தியோகம் போன்ற எதுவாக இருந்தாலும், சுய தொழில் எதுவாக இருந்தாலும், எந்த தொழில் நீங்கள் இருந்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய நேரம். நீங்க தான் ஃபர்ஸ்ட், அப்புறம்தான் பாக்கி எல்லாரும். எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும். மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். சிரித்து சிரித்து மகிழக்கூடிய விதத்திலே சில நண்பர்களை எல்லாம் சந்தித்து அவர்களோடு மனம் விட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பம் இன்று ஏற்படும் மாலை நேரத்திலே. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. இன்னும் 3-4 நாட்களிலே நிறைய கிரக மாற்றங்கள் எல்லாம் நிகழ உள்ளன. இந்த வாரத்து கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அடுத்த வாரம் இன்னும் சாதகமாக இருக்க போகிறது. ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதியே உச்சம் பெற போகிறது. 14ஆம் தேதி ஏப்ரல் 14 அன்று உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார். அதற்கு பிறகு இன்னும் நல்ல நேரம் வருது. எனவே சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் பதவி உயர்வு கிடைக்கும். இப்பொழுது 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. இன்று பிற்பகல் 3:58 வரையிலே 5ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவும் சந்திரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. இந்த கிரக அமைப்பு, இந்த கிரக பார்வைகள், இது எல்லாமே சிம்மத்திற்கு நன்மை செய்யும் விதத்தில் இருப்பதால் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். குரு சந்திரனை பார்ப்பதால் யோகம். லாபஸ்தானாதிபதியாகிய சந்திரனை தனகாரகனாகிய குரு பார்க்கிறது. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 2ஆம் இடத்தை 2 குடையவன் பார்ப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 2ஆம் இடத்தை அந்த வீட்டிற்கு அதிபதியான கிரகம் சுக்கிரன். 2க்கு அதிபதி சுக்கிரன். கன்னிராசியை பொறுத்தவரை கன்னிராசிக்கு 2ஆம் இடம் துலாம். துலாம்க்கு அதிபதி சுக்கிரன். இப்பொழுது சுக்கிரன் எங்கே இருக்கிறது? மேஷத்தில் இருக்கிறது. மேஷத்திலிருந்து நேர் பார்வையாக தன் வீட்டை பார்க்கிறது, துலாமை பார்க்கிறது. அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு பணம் கிடைக்கும். உங்களுக்கு யாரா பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க இன்னைக்கு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் அமௌண்ட் பெருசாக இருக்கு, நீங்களே வந்து வாங்கிட்டு போயிடுங்க
ஏன்னா எலெக்ஷன் டைமு, நான் அந்த கேஷை எடுத்துகிட்டு வரும்போது என்ன யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் நீங்களே வந்து பத்திரமா வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் ஒரு பையில் கேஷை போட்டு அது மேலே 2 கீரைக்கட்டை வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 கீரைக்கட்டு வாங்கிட்டு போங்க. அதை அந்த கேஷ் மேலே வச்சுட்டு கீரை வாங்கிட்டு வரா மாதிரி, கடையிலேருந்து வாங்கிட்டு வரா மாதிரி அப்படியே சாதாரணமாக நடந்து வந்தீங்கன்னா யாரும் செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பெரிய ஃபார்ச்சுனா காரில் ஏறி வந்தீங்கன்னா இண்டுக்கெல்லாம் செக் பண்ணுவோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது கையில் கீரை கட்டோட போனீங்கன்னா யாருக்கும் டவுட் வராது. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி பெரிய அமௌண்ட் வருது, பணம் வரப்போகுது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். 6ஆம் இடத்திலே 4 கிரகம், 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி, 9ஆம் இடத்திலே குரு. இந்த 9ஆம் இடத்தில் இருக்கும் குருவும் 7இல் உள்ள சுக்கிரனும் துலா ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. 2 சுப கிரகங்களின் பார்வை துலாமிற்கு கிடைக்கிறது. அது ஒரு சிறப்பான யோகம். ஒரு சைட்லேருந்து சுக்கிரன் பார்க்குது, இன்னொரு சைட்லேருந்து குரு பார்க்குது. குரு சுக்கிரன் ரெண்டும் உங்கள் ராசியை பார்க்குது. அதனால் நீங்கள் ஆள் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல தேஜஸாக ஒரு கலையோடு இருப்பீங்க. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். 6ஆம் இடத்திலே 4 கிரகம், 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி, 9ஆம் இடத்திலே குரு. இந்த 9ஆம் இடத்தில் இருக்கும் குருவும் 7இல் உள்ள சுக்கிரனும் துலா ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. 2 சுப கிரகங்களின் பார்வை துலாமிற்கு கிடைக்கிறது. அது ஒரு சிறப்பான யோகம். ஒரு சைட்லேருந்து சுக்கிரன் பார்க்குது, இன்னொரு சைட்லேருந்து குரு பார்க்குது. குரு சுக்கிரன் ரெண்டும் உங்கள் ராசியை பார்க்குது. அதனால் நீங்கள் ஆள் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல தேஜஸாக ஒரு கலையோடு இருப்பீங்க. பலன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இன்னைக்கு பந்தாவாக இருப்பீங்க. பார்க்குறவங்க கேட்பாங்க, என்ன நீ தான் எலெக்ஷனில் நிற்கிறியா, ஆள் ரொம்ப பந்தாவாக வரியே அப்படிம்பாங்க. உங்களுடைய தோற்றம் மற்றவர்களை கவரும். நீங்கள் ஒரு மகாராஜா மாதிரி, மகாராணி மாதிரி தெரிவிங்க அவங்க கண்ணுக்கு. அந்த மாதிரி ஒரு கம்பீரமான அழகான தோற்ற பொலிவு ஏற்படும். இந்த சுபகிரகங்களின் பார்வை இருப்பதால் அத்தகைய ஒரு தோற்ற பொலிவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ள துலா ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமணம் பேசி முடிக்கப்படும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2ஆம் இடத்திலே சந்திரன் மாலை 4 மணி வரையில் இருக்கிறது. அதன் பிறகு 3ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்று விடுகிறது. 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது அதற்கு குருவின் பார்வை கிடைக்கிறது. எனவே தனஸ்தானத்திலே தனகாரகனுடைய பார்வையிலே சந்திரன் பாக்யாதிபதி இருப்பதால் நிறைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பணம் வரவேண்டியதெல்லாம் கைக்கு வந்து சேரும். பண பரிவர்த்தனைகள் சீராக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக விளங்கும். இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாழன் சஞ்சாரம் இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது. எனவே தனுசு ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசு ராசி அன்பர்கள் இப்பொழுது மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் நன்றாக நடைபெறும். தொழிலில் நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு ஏற்படும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் இன்று மாலை 3:58 ராசிக்குள் வந்து விடுகிறது. ராசிக்குள் வந்த பிறகு தனது சொந்த வீடான கடகத்தை சந்திரன் பார்க்கும். அது ஒரு யோகம். 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 7 குடைவன் ராசியிலே வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக போய்கொண்டிருக்கும். வரவேண்டிய இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். கும்பராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்றாலும் அம்பிகை வழிபாடு செய்வதன் மூலமாக நன்மைகளை அடைய முடியும். அம்பிகை வழிபாடு என்பது அனைத்திற்கும் மேற்பட்ட ஒன்று. நமது இந்து சமயத்திலே 6 வகை வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. காணாபத்தியம், பிள்ளையார பிரதானமாக கொண்ட வழிபாட்டுக்கு பேர் காணாபத்தியம், கணபதி வழிபாடு. சௌரம், சூரியனை பிரதான கடவுளாக கொண்டது. கௌமாரம், குமரக்கடவுளான சுப்பிரமணிய சுவாமியை பிரதான கடவுளாக கொண்டது கௌமாரம். சைவம், சிவபெருமானையே
முக்கிய கடவுளாக வைத்து வழிபடும் வழிபாட்டிற்கு பெயர் சைவம். சாக்தம் சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு. அம்பாள் தான் எல்லாமே. இந்த பராபட்டாரி மகா திரிபுர சுந்தரி தான் மும்மூர்த்திகளையும் படைத்து மும்மூர்த்திகளுக்கும் தேவியாக வருகிறாள் அப்படின்ற தத்துவம். அது ராஜராஜேஸ்வரியாக, புவனேஸ்வரியாக, மகா திரிபுர சுந்தரியாக பராபட்டாரி வழிபடப்படுகின்ற சாக்தம் என்பது. மற்றொன்று வைஷ்ணவம். வாசுதேவோ ந பரதேவதா, வாசுதேவனுக்கு மேல் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பெருமாள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வைஷ்ணவம். இந்த 6 வகை வழிபாடுகளும் சேர்ந்ததுதான் ஹிந்து மதம். சனாதன தர்மம்ங்கிறது தான் இதோடைய பழைய பேர். ஹிந்துங்கிறது சமீபத்தில் வந்த பேர், வெள்ளக்காரன் வச்ச பேர் ஹிந்து. இந்த சனாதன தர்மத்திலே கூறப்பட்டுள்ள இந்த 6 வகை வழிபாடுகளை பற்றியும் அழகாக நமக்கு எடுத்து சொன்னவர் ஆதிசங்கரர். அவர் தான் ரோடு போட்டார். 6 ரோடு போட்டு எல்லாம் ஒரே இடத்துல போய் சேருதுன்னு சொல்லி அவர் தான் நமக்கு சொன்னார். ஆகாசாத் பதிதந்தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் ஸ்ரீ கேசவம் பிரதிகச்சதி. எனவே இன்றைய தினம் நீங்கள் அம்பிகை வழிபாடு செய்தால் அதிக நன்மைகள் அடையலாம். சந்திராஷ்டமம் அம்பிகை வழிபாடு செய்பவர்களை ஒன்றும் பாதிக்காது. மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். 5க்குடைய சந்திரன் 7ஆம் இடமான கேந்திரத்தில் இருப்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். ராசியை சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறது, 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு, திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படுதல், குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுதல் போன்ற பல்வேறு நன்மைகள் நடைபெறும். அம்பிகையை வழிபட்டால் அனைத்து விதமான இன்னல்களில் இருந்தும் விடுபடலாம்.